இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் ஒன்னும் உன்னுடைய பணத்தை கொடுக்கல, ஏன் உழைப்புல வந்த பணத்தை கொடுத்துருக்கேன். ஏப்பா, உங்களோட உழைப்புல எனக்கு பங்கு இல்லையா? இவனுக்கு மட்டும் தான் பங்கு இருக்கா? நாளைக்கே உங்ககிட்ட ஒருத்தன் வந்து உங்க மூத்த மக லட்சக்கணக்கில் கடன் வாங்கிட்டான்னு இந்த மாதிரி கேட்டா தூக்கி கொடுத்துருவீங்களா? உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தாலும் நான் இதைத்தாண்டா செய்வேன். இனிமே செய்யறதுக்கு என்னப்பா இருக்கு? அதான் மொத்தத்தையும் வாரி வாரி கொடுத்துட்டீங்களே. உங்களெல்லாம் நம்பி இத்தனை வருஷம் குடும்பத்துல இருந்தா பாருங்க, என்ன சொல்லணும்? ஏய், என்னடி இன்னும் நின்னுட்டு இருக்க? இந்த இடத்துல வீடு கட்ட போறதும் இல்ல, இந்த இடமும் நமக்கு இல்ல. வா போலாம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்களாங்க. இந்த நேரத்துல போய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க, நீங்க எவ்வளவு வேதனைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. நீங்களா விருப்பப்பட்டு தானே கொடுத்தீங்க. போகட்டும், நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இதை விட ஒரு பெரிய இடத்தை நம்மளால வாங்க முடியுங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய வீட்டை கட்ட முடியும். கண்டிப்பா கட்டுவோம். எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்ல. நம்ம யாரு கொடுத்தோம்? நம்ம பிள்ளைங்களுக்கு தானே கொடுத்தோம். நம்ம பிள்ளைங்களுக்கு கஷ்டம் வரும்போது பயன்படாத பணம் எதுக்கு? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. டேய், எழுந்துடுறா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. எழுந்துடுறா. டேய், எதுக்குடா கால்ல விடுற? சரி சரி சரி, ஒண்ணு இல்லடா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இல்லடா. டேய், நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தாண்டா இருந்தேன். நீ எப்பவுமே ஒரு மாதிரி பதட்டமா இருந்துகிட்டு இருந்த, பதுங்கி பதுங்கி வாழ்ந்துகிட்டு இருந்த. அப்பவே எனக்கு கேட்கணும்னு தோணும். நீ சங்கடப்படக்கூடாதுன்னு தான் கேட்காம விட்டுட்டேன்டா. ஆனா இப்போ உன் கடனை கொடுத்தாச்சுடா. உன் தொழிலை மட்டும் ஒழுங்கா பண்ண. நீ யாருக்கும் பயந்தெல்லாம் வாழ வேண்டாம்டா. ரொம்ப நன்றிப்பா. இங்க பாரு, கடனுக்கு பயந்து வாழற வாழ்க்கை ஒரு நரகம். இனி இந்த நிலைமை உனக்கு எப்பவும் வரக்கூடாது. எங்களுக்கு சாமி மாமா நீங்க. என்னம்மா நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? இல்ல மாமா, இத்தனை நாள் ஏதோ ஏழப்பட்ட குடும்பத்துல வாக்குப்பட்டுட்டோம், எப்படி வாழ போறோம்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். ஆனா வசதி இருந்தாலும் இல்லனாலும் ஒரு ஆபத்துன்னு வந்தா உங்களை மாதிரி காப்பாத்துற குணம் யாருக்கும் வராது மாமா. ஏன் எங்க அப்பாவுக்கு கூட வரல, ஆனா உங்களுக்கு வந்திருக்கு. உங்களை காலத்துக்கும் மறக்க மாட்டேன் மாமா. ரொம்ப நன்றி.